நம் நாயகி நிலா சந்தன நிறத்து மேனியாள். பார்ப்போரை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் அழகுடையாள். ராம் பிரசாத் ஸ்ரீதேவிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் சூர்யா, இளையவள் நிலாட. பெரும் செல்வந்தமான குடும்பம். ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட், துணிக்கடைகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்படி இவர்கள் கால் வைக்காத வியாபாரம் இல்லை. ராம் பிரசாத் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அதனாலேயே பணம் பணம் என்று ஓடும் குணம் கொண்டவர். பணத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நினைப்பவர். மிகவும் கிளறவம் பார்ப்பவர். ஸ்ரீதேவி பயந்த சுபாவம் உடையவர். குடும்பமே உலகம் என்று இருப்பவர். நாட்டு நடப்பு பற்றி கவலை கொள்ளாதவர். இரக்க குணம் நிறைய உண்டு. கலபமாக ஏமாற்றிவிடாளா? மகளின் எதிர்காலத்தை பற்றி பெரும் கவலை இவருக்கு. காரணம், நிலா முன்கோபி. 50 கிலோ எடையில் 40 கிலோ திமிரை மட்டுமே கொண்டவள். அப்பாவை போல். ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்தி எதையும் சாதிப்பவள் அல்ல. அதே சமயம் யாரையும் மதிக்கவும் மாட்டாள். ஸ்ரீதேவியின் குணமும் இவளிடம் அவ்வப்போது வெளிப்படும். சூர்யா அம்மாவை போல். ஆனால் திறமையானவன். சூர்யாவும் நிலாவும் வெளிநாட்டில் போய் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வந்தவர்கள். எதையும் திறம்பட செய்பவர்கள். இவர்களின் ஸ்ரீ நிறுவனத்தின் தூண்கள். அலாரத்தை அணைத்து விட்டு எழும்பியவள். நேராக பாத்ரூமில் நுழைந்தாள். வெளியே வந்ததும் பல யோகாசனங்களை செய்தவள். பின் கீழே வந்தாள். ஸ்ரீதேவி இவளை பார்த்ததும் ஏதோ பழகூல் கொண்டு வந்து கொடுத்தார். வீட்டில் சமையலுக்கு ஆட்கள் இருந்தாலும் இவர் கையாலேயே எதையும் பரிமாற ஆசைப்படுவார். நேத்து நைட் ஏண்டி லேட்டா வந்த? பொம்பள புள்ள சீக்கிரமா வர வேண்டாமாடுங்க. அப்பா அண்ணன் தான் இப்படி இருக்காங்கன்னா நீயுமாட. நீ ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் இருக்காட்டெப்ப பாரு, ஏதோ ஆம்பள மாதிரி. முற்றுப்புள்ளி. அவரை முறைத்தவள். அப்போ ஆம்பள பையன் இப்படி இருந்தா பரவால்லையா? அது என்ன ஆம்பள பொம்பள எல்லாரும் ஒன்னு தான். சொல்ல போனா ஒருபடி மேல தான் பொண்ணுங்க. நீ இப்படியே பேசு. உன்னை கட்டிக்க போறவன் உன் பல்ல கழட்டி கைல கொடுப்பான். ஐயோ அம்மா, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? அவன் அடிக்க வரதுக்குள்ள அவன் கையை உடைச்சிருவேன் என்று சொல்லி நிலா சிரிக்க, ஸ்ரீதேவி அவளை முறைத்து கொண்டிருந்தாட்ட. யார அடிக்குறது இந்த ராம் பிரசாத்? சூர்யாவும் நிலாவும் வெளிநாட்டில் போய் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து வந்தவர்கள். எதையும் திறம்பட செய்பவர்கள். இவர்களின் ஸ்ரீ நிறுவனத்தின் தூண்கள். அலாரத்தை அணைத்து விட்டு எழும்பியவள். நேராக பாத்ரூமில் நுழைந்தாள். வெளியே வந்ததும் பல யோகாசனங்களை செய்தவள். பின் கீழே வந்தாள். ஸ்ரீதேவி இவளை பார்த்ததும் ஏதோ பழகூல் கொண்டு வந்து கொடுத்தார். வீட்டில் சமையலுக்கு ஆட்கள் இருந்தாலும் இவர் கையாலேயே எதையும் பரிமாற ஆசைப்படுவார். நேத்து நைட் ஏண்டி லேட்டா வந்த? பொம்பள புள்ள சீக்கிரமா வர வேண்டாமாடுங்க. அப்பா அண்ணன் தான் இப்படி இருக்காங்கன்னா நீயுமாட. நீ ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் இருக்காட்டெப்ப பாரு, ஏதோ ஆம்பள மாதிரி. முற்றுப்புள்ளி. அவரை முறைத்தவள். அப்போ ஆம்பள பையன் இப்படி இருந்தா பரவால்லையா? அது என்ன ஆம்பள பொம்பள எல்லாரும் ஒன்னு தான். சொல்ல போனா ஒருபடி மேல தான் பொண்ணுங்க. நீ இப்படியே பேசு. உன்னை கட்டிக்க போறவன் உன் பல்ல கழட்டி கைல கொடுப்பான். ஐயோ அம்மா, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? அவன் அடிக்க வரதுக்குள்ள அவன் கையை உடைச்சிருவேன் என்று சொல்லி நிலா சிரிக்க, ஸ்ரீதேவி அவளை முறைத்து கொண்டிருந்தாட்ட. யார அடிக்குறது இந்த ராம் பிரசாத்? போனும். மூவரும் சிரிக்கும் போதே நிலா கிளம்ப எத்தனிக்க தேவி அவளை கொஞ்சம் இருடி என்று உள்ளே செல்ல சூர்யா ஆரம்பித்தான். அப்பா, நம்ம ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுள்ள. ஆமாட்டா, இப்போ என்ன ஏதோ சின்ன பில்டிங் வர போகுது போல. சின்ன பில்டிங் தான், ஆனா அதுவும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பாடசரி. இப்போ அதுக்கு என்னடா, ஏதோ நம்ம கடைக்கு திருஷ்டி மாதிரி இருந்துட்டு போது. முற்றுப்புள்ளி. அப்படின்னா சொல்லிட முடியாது பாடதன்ம. அந்த ஏரியால ஷாப் ஆரம்பிக்க காரணமே அங்க துணிக்கடை ஏதும் இல்லாததுனால. முற்றுப்புள்ளி. இப்ப அங்க இன்னொன்னு வந்தா சின்ன கடை பெரிய கடைன்னு பேசுவாங்க. அப்புறம் எது பெஸ்ட்டுன்னு யோசிப்பாங்க. நம்ம கடை கூட போட்டி போட முடியாதுன்றதுனால துணிங்களை ஷிப் அண்ட் பெஸ்டா கொடுப்பாங்கட. பிறகு எல்லாரும் அங்கேயும் போக ஆரம்பிப்பாங்கூட. இப்படியே விட்டா அது பெருசா வளர்ந்து நமக்கே ஆபத்தா முடியும். கஸ்டமர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்க கூடாது பாட. அது நமக்கு தான் பிரச்சனை. அந்த ஏரியா பெயர் சொன்னாலே மக்களுக்கு நம்ம கடை மட்டும் தான் நினைவு வரணும். ராம் பிரசாத் ஆழ்ந்து யோசித்தவர். பின் மகளை பார்த்தார்.
அவள் போனில் எதையோ நோண்டி கொண்டிருக்க வேணா 2 தட்டு தட்டிரலாமாடா அப்பா என்று நிலா ஆரம்பித்தாள். அந்த பில்டிங் ஆரம்பிக்கும் போதே அத பத்தி விசாரிச்சிட்டேன். அந்த ஓனர் கிட்ட பேசிட்டேன். அங்க டெக்ஸ்டைல்ஸ் பதிலா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கு 2 மடங்கு பணம் தரதா சொல்லி நம்மளையும் பார்ட்னரா சேர்த்துக்க வச்சிட்டேன்ட. பார்ட்டி பெர்சன் ஷர் வாங்கிட்டேன். இனி லீகல்லா பேப்பர்ஸ் ரெடி பண்ணனும். அந்த கடையும் இனி நம்ம கடை தான் என்று இருவரையும் பார்ந்து கண்ணாடித்தாள்ட. ராம் பிரசாத் ஓடி வந்து மகளை கட்டி கொண்டார். டச் மை கேள்ட சூர்யா கை குலுக்கினான். எப்படி நிலா அவங்க சம்மதிச்சாங்க? அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே அவங்க ஈஸியா ஒத்துக்கட. மேக்சிமம் மக்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குப்பாட. துணி கடைக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ஸ் காபி ஷாப்னு போறது, அதை சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணட. துணிக்கடை வச்சா கூட பிசினஸ் பிக்கப் ஆக கொஞ்சம் நாளாகும். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துரும். அதுவும் அந்த ஏரியால சின்ன சின்ன டீ கடைங்க இருக்கு. ஆனா பேமிலியா போகுற மாதிரி ஒரு கடையும் இல்லன்னு சொன்னதும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நீ ஏண்டா அவன்கிட்ட போய் நின்ன? என்ன சொல்லி இருந்தா அந்த இடத்தையே நம்ம பேர்ல வாங்கி இருப்பேன். வாங்கி இருக்கலாம், ஆனா மனசளவல் நம்மள சபிச்சிட்டு நான் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட் இடம் நமக்கு வேண்டாம்பா. நிலாவை மெச்சும் பார்வை பார்த்தனர். நேத்து பைனல் பண்ண நான் லேட் ஆகிட்டு, அதான் அம்மா காலையில அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மேரேஜ் முடிச்சதும் அந்த பேப்பர்ஸ் முடிக்குற வேலையை நான் பார்க்கணும். அதையாது நான் பார்க்கிறேனே என்று சூர்யா சொல்ல நிலாவும் ராமும் சிரித்தனர். என்ன ஒரே கெக்கபிக்கனு சிரிப்பு என்றே தேவி வந்தார். கையில் மல்லிசரத்துடன். திரும்புடி வச்சுவிடுறேன். வேண்டாமா, இதுனா ஓல்ட் பேஷன். இன்னும் நீ வளரணும் மம்மி. முற்றுப்புள்ளி. இன்று மல்லி பூ வேண்டாம் என்று சொல்லியவள் ஒரு நாளில் தன்னவன் வாங்கி தரும் பூவிற்காய் ஏங்க போகிறாள் என்று தெரியாமல். முற்றுப்புள்ளி. அந்த காலத்துல விஷச நாள்கள்லையே எங்களுக்கு மல்லி பிச்சின்னு ஒரு பூவும் கிடைக்காது. விலையும் அதிகமாய் இருக்கும். வாங்க எங்க கிட்ட காசும் இருக்காது. நாங்க சாமந்தி செல்வந்தின்னு வாங்கி வச்சிப்போம். மல்லி பூ வச்சவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும். முற்றுப்புள்ளி. இப்ப என்னடான்னா பூ ஓல்ட் பேஷனா? அப்பா, இந்த அம்மா ரொம்ப ஓல்டா இருக்காங்க, மாத்திரலாமாட. நானும் அதை தாண்டா நினைக்கிறேன் என்றார் ராம் பிரசாத் சிரித்தவாறே. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அந்த தொடைப்பக்கட்டையட கிடைப்பேனாங்குது என்று தேவி சொல்லியதும் மூவரும் தெரித்தனர். காலை உணவை மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சூர்யாயும் ராமும். முற்றுப்புள்ளி. தேவி பரிமாறினார். பின் தேவியே ஆரம்பித்தார். ரங்க மாப்ள வீட்டுக்காரங்க இன்னும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. முற்றுப்புள்ளி. அவன் வேலை விஷயமா பாரின் போயிட்டு நேத்து தான் வந்தான். இன்னைக்கு போய் பேசுறேன். சீக்கிரம்ங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இன்னும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் பார்க்கவே இல்ல. முற்றுப்புள்ளி. பையனை வந்து பொண்ண பார்க்க சொல்லுங்கம். நிலாவுக்கு இன்னும் 1 மாதத்தில் திருமணம். முற்றுப்புள்ளி. மாப்பிள்ளை விஷ்ணுவர்தன். நிலாவிடம் மாப்பிள்ளை போட்டோ பார்க்க சொன்னதற்கு தேவை இல்லை என்று சொல்லி விட்டாள்ட. எப்படியும் பெஸ்டா தான் செலக்ட் பண்ணி இருப்பீங்க என்பதோடு முடித்து கொண்டாள். அவளுக்கு வேலை அவ்வளவு முக்கியமாக போய்விட்டது. மகள் ஆடும் ஆட்டத்திற்கு எப்படியும் கல்யாணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று தான் தேவி நினைத்திருந்தாள். அதை வாய்விட்டே நிலாவிடம் கேட்க, எனக்கு ஒன்னும் அன்னை தெரசா அவங்க மாதிரி ஆக்கணும்னு ஆசை கிடையாதுமாட்டென்று சொல்லி விட்டாள்ட. உங்க பொண்ணுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. ரண்டி மாப்பிள்ளைய பார்க்கல, அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டாமான்னு கேட்டா ஒன்னும் தேவையில்லை. அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன பிடிக்கலானா விவகாரத்து பண்ணிருவேன்னு என்கிட்டயே திமிரா சொல்றாடைப்போ. உள்ள பிள்ளைங்களுக்கு விவாகரத்து 5 பைசா மிட்டாய் மாதிரி ஆகிட்டு என்றது. முற்றுப்புள்ளி. ராம் பிரசாத் சிரிக்க, சூர்யா அம்மா 5 பைசாக்கு இப்போ யாரும் மிட்டாய் தர மாட்டாங்கட. சூர்யாவை முறைத்தவள். மா குளிச்சா ஈரமான டவல்ல அங்க போடாதன்னு சொன்னா கேட்க மாட்டியாட. காய போட சொல்லி இருக்கேன்லட. நீ அப்படியே பெட்ல போட்டு வந்துட்ட, நான் போய் காய போட்டுருக்கேன். முற்றுப்புள்ளி. அம்மா, நிலா போனதும் என்கிட்ட வந்துட்டீங்கல்லா, என்னால தாங்க முடியாது, நான் கிளம்புறேன்ட என்று ஓடிவிட்டான். அடிப்பாவி பயலே, என்ன கூர்த்து விட்டுடியே என்று ராம் பிரசாத் முழிக்க. பார்த்தீங்களா, உங்களால தான் இதுங்க இரண்டும் என்ன மதிக்க மாட்டுதுங்க. முற்றுப்புள்ளி. பின்ன நீ அம்மா மாதிரி நடந்துக்கணும்.
சித்தி மாதிரி நடந்தாட என்ன சித்தியா என்றவர், ஆமா பேப்பர் படிச்சா ஒழுங்கா மடிச்சு வைக்க மாட்டீங்களா, அங்க பாருங்க எப்படி கலச்சி போட்டுருக்கீங்க என்றே கணவனை பார்க்க ராம் பிரசாத் காணாமல் போய் இருந்தார். தேவி சிரித்தபடியே, கடவுளிடம் என் குடும்பம் இப்படியே எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் தேவதைகள் அன்று மௌனமாகவே இருந்தன.